பெரியவாற்றல். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அந்த இறைவனோட நினைவில் செய்யணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, உக்காந்தாலும் சரி, நின்னாலும் சரி, ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த பேர் வச்சாங்க. இப்போ இது செய்கிறதுனால நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மகாபாரதத்தில் என்னங்க ஆச்சு? தர்மர் சூதாட்டத்தில் தோற்று போகிறார். பாஞ்சாலியினுடைய தொழில் உரிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்படி தர்ம வழியில் நடந்தவர்களுக்கே இப்படி அப்படின்னா ஏன் கண்ணன் இவர்களை காப்பாற்றவில்லை? கண்ணன் ஒரு நொடி நினைத்திருந்தால் இந்த மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது. இவர்கள் அனைவரும் இந்த ராஜ்யத்தை இழந்திருக்க மாட்டார்களே. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? உண்மையான சந்தேகம் தான். அதுக்கு தான் நமக்கு உத்தவர் கேட்டுட்டாரு. அவருடைய நண்பர், கிருஷ்ணனுடைய நண்பர், எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு நாள் தாங்க முடியல. கிருஷ்ணா, இது என்ன நீ செய்கிறதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ கிருஷ்ணர் அழகாக சிரிப்பாருங்க. கிருஷ்ணர் அப்படின்னா சிரிச்சாலே போதும், நமக்கு மனசெல்லாம் அப்படி மயங்கிடும் இல்லையா? அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொன்னாராம், நீ சொல்வதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் நினச்சிருந்தா இதை நிறுத்திருக்கலாம். ஆனால் ஏன் நினைக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா, நீ 1000 விஷயங்களை யோசிக்கக்கூடியவன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் 1000 காரணங்கள் சொல்லுவார். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியுமா, நீ அந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சரி, மகாபாரதத்தில் அந்த யுத்தம் நடக்கும் பொழுது அதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு? சூதாட்டம் தான் முக்கியமான இடம். அந்த சூதாட்டத்தில் துரியோதனன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர்கிட்ட கேட்குறார். என்ன சொன்னான் கிருஷ்ணா? தன்னுடைய மாமனான சகுனி எனக்கு பதிலாக ஆடுவான் அப்படின்னு சொன்னானா? சரி, இப்போ தர்மன் என்ன செய்தான் அப்படின்னு தெரியுமா? தர்மன் அதில் விளையாட உட்காந்து. தர்மனுக்கு சூதாட்டம் தெரியுமா? தெரியாது. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? எனக்கு பதிலாக என்னுடைய கண்ணன், கிருஷ்ணன், கண்ணபிரான், என்ன பேர் வேணா சொல்லட்டும், விளையாடுவான் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டோன்னா உத்தவர் ஒரு நிமிஷம் தகச்சு நிற்கிறார். ஆமாம், சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் தர்மர் சொல்லலை? அது மட்டுமா செஞ்சார்? அவர் விளையாடக்கூடிய விஷயம் தவறான விஷயம் அவருக்கு தெரியுது, தவறான முடிவு எடுத்திருக்கோங்கிறது தெரியுது. அப்போ அவர் மனசில் என்ன நினச்சார் தெரியுமா? நான் விளையாடுறது கண்ணனுக்கு தெரியாமல் இருக்கணும், கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டான். அதனால் நான் அந்த வாசற்படியிலே நின்றுட்டுருக்கேன், எப்பொழுது அழைக்கிறானோ அப்பொழுது செல்லலாம் என்று. இவன் மட்டும் கிடையாது, பீமனாகட்டும், நகுலனாகட்டும், சகாதேவனாகட்டும், யாராவது ஒருவர் என்னை நினைத்திருந்தால் அந்த இடத்தில் நான் சென்றிருப்பேன். சரி, அவங்களையெல்லாம் விட்டுரு. திரௌபதி என்ன செய்தார்? அங்கே இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க இல்லையா? இழுத்துட்டு வரும் பொழுது என்னென்னமோ சொல்லி செய்கிறார். இவர்களை கேட்கிறாள், அவர்களிடம் உதவி கேட்கிறாள், அந்த தர்ம சாஸ்திரங்களை சொல்கிறாள், ஒவ்வொருத்தையாக சொல்கிறாள். கடைசி துகில் உரியும் பொழுது முடிந்த அளவு தன்னுடைய சரீர பலத்தால் காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறார். கடைசியாக முடியாத பொழுது இரு கைகளையும் கூப்பி கோவிந்தா என்று அழைத்தால் பார். அப்போ நீ அவ்வளோ கூப்பிட்டாதான் வருவியான்னு சொல்லிட்டு உத்தவர் கேட்டார். நமக்கே தோணுது இல்லையா? அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூப்பிட்டாதான் வருவார் அப்படின்னா கண்ணு ஒரே பதில் சொன்னேன், ஆமாம் நான் கூப்பிட்டாதான் வருவேன் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு திகைப்பாகிறது. இறைவன் எப்படி அழைத்தால் தான் வருவான், நமக்கு ஒரு துன்பம் என்றால் வந்துவிட மாட்டானா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதே தான் அங்கே புத்தவரும் சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னா தர்மன் சூதாட்டத்தில் உட்கார்ந்தான். இப்போ ஒரு விஷயம், இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது என்னது? தவறான செயல். என்னுடைய நினைவு யாருடைய மனத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் கூட, கிருஷ்ணா நீதான் எனக்கு துணை, நான் இதை செய்வதா எப்படி செய்வதென்று புரியவில்லை அப்படின்னு தான் யோசிப்பாங்களே ஒழிய அங்கே போய் உட்கார்ந்து செய்ய மாட்டார்கள். ஆக என்னுடைய நினைவு அவர்கள் மனத்தில் இருக்கும் வரை அவர்கள் கூப்பிட வேண்டும் என்று கிடையாது. அவர்கள் நினைவிலேயே நான் இருந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவேன். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருங்க. இப்போ நம்மளுக்கு புரியுதா நம்முடைய கஷ்டங்கள் ஏன் வந்திருக்கு அப்படின்னு? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன சொல்கிறோம்? என்னால் முடியும்,
நான் இதை கண்டிப்பாக செய்வேன். அந்த நான் என்னால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி தூக்கி போட்டு அந்த கடவுளின் கிருபையால் இது கண்டிப்பாக முடியும், அவளோட துணை இருந்தால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நினைவை மட்டும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது காணாமலே போயிடுங்க. ஆக கஷ்டத்திற்கு மூல காரணம் வேறே இதுதாங்க. இந்த வேரை பிடுங்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அழகாக நம்முடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும். மகாபெரியவா சரணம்.